கட்டெரும்பு கூட இங்கே கடத்தப்படுதுன்னா நம்மளால நம்ப முடியுதா? ஒரு கட்டெரும்பு கிட்டத்தட்ட 20 to 25,000 நம்ப முடியுதா? ஏன் இந்த கட்டெரும்பு கடத்தல் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு? கட்டெரும்பு ஏன் இந்த எக்கோசிஸ்டமை மாற்றக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு? இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 minutes வீடியோவில் நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். ஸோ மனித கடத்தல், மிருக கடத்தல், தங்க கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் வரிசையில் எறும்பு கடத்தல் இருக்கிறதும் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆப்பிரிக்கன் ஜெயண்ட் ஹார்வெஸ்டர் எறும்பு கட்டெரும்பை நம்ம வந்து கடத்தினோன்னா அது மிகப்பெரிய குற்றமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு சைனீஸ் பர்சன் வந்து ஸ்மக்லர் வந்து இந்த ஆப்பிரிக்கன் ஜெயண்ட் ஹார்வெஸ்டர் கட்டெரும்புகளை கடத்தி அதை கொண்டு போகிற வழியில் கென்யா போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காரு. ஒரு கட்டெரும்பு கடத்தல் எப்படி இவ்வளோ முக்கியத்துவமாக ஆகுதுன்னா, ஒரு கட்டெரும்புடைய விலை மட்டும் கிட்டத்தட்ட 20 to 25,000 விலை போகுது. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் எறும்பு நம்ம கடத்தும் போது அது குற்றமாக பார்க்கப்படுதுன்னா, இந்த கட்டெரும்பு இஸ் வெரி 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 ரேர் அண்ட் எக்ஸ்டிங் ஸ்பீசிஸாக இருக்குது. ஸோ அழிந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டெரும்பாக இருக்குது. சரி, என்னடா பண்ண போகிறாங்க? இந்த கட்டெரும்பை கடத்திட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு கட்டெரும்பு குடும்பமாக கடத்துவாங்கன்னா, ஸோ நம்ம எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே நம்ம ஒரு ஷோகேஸில் வச்சு ஒரு கிளாஸ் டியூப்குள்ள வச்சுட்டு நம்ம அதை போய் பார்க்குறோம், அந்த பிளேசஸ்க்கு எக்ஸாக்ட்லி அக்வேரியம்னு பேர் வைக்கிறோம். ஸோ சேம் திங், நிறைய பணம் கொழுத்து இருக்குது பற்றியா, இந்த பணம் நிறைய வச்சிருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி உருவாக்குவாங்க. ஸோ லைக் நம்ம ஒரு பெரிய லேண்டை வாங்கிட்டு அந்த லேண்டில் ஒரு கிளாஸால் ஃபுல் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரியான ஜெயண்ட் ஆஃப்ரிக்கன் ஹார்வெஸ்டர் கட்டெரும்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட ராணி கட்டெரும்புகள். இந்த ராணி கட்டெரும்புகளை நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டோம்னா ஒவ்வொரு ராணியும் தனக்கான ஒரு காலனியை உருவாக்கும். தட் மீன்ஸ் தனக்கான ஒரு கோட்டையை உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு ராணி கட்டெரும்பு கீழையும் கிட்டத்தட்ட 20,000 to 35,000 எறும்புகள் வேலை செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சைனீஸ் பர்சன் கடத்தின அந்த கட்டெரும்புகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2100. அதை டோட்டலாக ஒரு வித்து கால்குலேட் பண்ணாருன்னா கிட்டத்தட்ட 4 கோடி 4.5 கோடிக்கு மேலே வருது. 4 கோடி அப்போ 4 கோடின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த கட்டெரும்புகள் அந்த இடத்துல நம்ம கொண்டு போகும்போது அவங்க தனி ராஜ்யத்தை உருவாக்குறத நம்ம ஷோகேஸாக பார்க்குறோம். இதுக்காக இந்த கட்டெரும்புகள் கடத்தப்படுது அப்படின்னும் போது இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இந்த கட்டெரும்புகளால் மிகப்பெரிய எக்கோசிஸ்டம் பாதிப்பு நடக்கும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ராணி கட்டெரும்புக்கு கீழே கிட்டத்தட்ட 20 to 30,000 எறும்புகள் வேலை செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு கட்டெரும்புக்கு கீழே 20,000 சொல்லிட்டு போனால் எத்தனை லட்சக்கணக்கில் போகுது இல்லையா எறும்புக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ராணி கட்டெரும்புகளை, இந்த ஆப்பிரிக்கன் ராணி கட்டெரும்புகளை கடத்தின அந்த மனுஷன் ஒரு காட்டு பகுதியை அழிச்சிருக்கான், ஒரு தேசத்தையே அழிச்சிருக்கான், ஒரு இனத்தையே அழிச்சிருக்கான்னு தான் சொல்லணுமே. ஸோ அதை தாண்டி இந்த கட்டெரும்புகளால் எக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான மிக முக்கியமான ரீசன் இவங்களுடைய ஃபுட் எக்கோ செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் கண்டிப்பாக பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் இவங்க சீட் டிஸ்பர்ஷன் மெத்தட், எறும்புகளாலுமே சீட் டிஸ்பர்ஷன்ஸ் ரொம்ப 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 பாதிக்கப்படும். அதை தாண்டி நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கமோ புலியோ கரடி மட்டும்தான் இந்த மிகப்பெரிய எக்கோசிஸ்டம் உருவாக்குதுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சின்ன பூச்சி, ஒரு சின்ன கட்டெரும்பு கூட இந்த இயற்கை அப்படின்ற ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்குது அப்படின்றது தான் நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு உயிரினமும் இங்கே ரொம்ப முக்கியம் இந்த இயற்கைக்குள்ள.